Hi viewers, welcome to another crochet video. மொதல் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச், அப்புறம் சிங்கிள் ஸ்டிச், டபுள் ஸ்டிச், சிங்கிள் crochet, டபுள் crochet எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சேன். இது பார்க்காதவங்க தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்லேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து crochet வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து crochet பண்ணுறதுக்கு வரும். ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹாஃப் டபுள் crochet எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து டபுள் crochet இப்போது கடைசியாக நான் முடித்தது. இது டபுள் crochet முடிச்சாச்சு. இப்போ இதுலேயே ஹாஃப் டபுள் crochet எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். எதுக்கு வந்து நான் இதிலே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ வருஷலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை இந்த மாதிரி புரியல ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் சொல்லுங்கனாக்கா ஃபஸ்ட்லேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் செயின் ஸ்டிச்லேருந்து உங்களுக்கு ஹாஃப் டபுள் crochet இல்லைனா சிங்கிள் crochet எல்லாமே வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் செஞ்சு காட்டுறேன். இதில் எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஹாஃப் டபுள் crochet. ஆக்சுவலாக இது வந்து கடைசியாக நான் ஃபினிஷ் பண்ணது வந்து டபுள் crochet நான் முடிச்சிருக்கிறேன். நான் டபுள் crochet வேறு, ஹாஃப் டபுள் crochet வேறு. இது டபுள் crochet நான் முடிச்சிருக்கிறேன். நான் இதில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு செயின் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம ஒரு நூல் எடுத்துப்போம், 1 and 2 போட்டுட்டு இதை டர்ன் பண்ணிடலாம். நம்ம இப்போ டர்ன் பண்ணிட்டோம்க்கா நமக்கு இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கா இந்த செயின் இங்கே போட்டோம் இல்லையா, இதை வந்து நான் 1ன்னு எடுத்துக்க போகிறேன். அதாவது ஸ்டிச் நம்பர் 1ன்னு எடுத்துக்க போகிறோம். அதனால நான் இங்கே ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் நான் விட மாட்டேன். அடுத்த செகண்ட் ஹோல் இங்கே இருக்கு இல்லையா, அதில் தான் நான் இப்போ வந்து விட போகிறேன். ஏன்னா நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இந்த இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டதுனால இப்போது வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா உங்களுக்கு நீடில் எப்போ பிடிக்கணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்காங்க, சிசர் மாதிரி இல்லைனா நைஃப் மாதிரி. இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கா யார்ன் ஓவர், அதாவது ஒரு நூல் எடுத்துட்டு செகண்ட் இதில் இந்த உள்ளார எங்கேயுமே இல்லாமல் இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் இங்கே விடுறேன். யார்ன் உள்ளே விட்டு யார்ன் ஓவர் ஒரு நூல் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு இங்கே 3 இருக்கும். இங்கே இருக்கு இல்லையா, 3 இருக்கும். நம்ம டபுள் crochetல வந்து ஃபஸ்ட்டு 2 விட்டோம் ரிலீஸ் பண்ணணும், அடுத்தது 2 இருக்கும், அதை 2 ரிலீஸ் பண்ணணும். இதில் அப்படி கிடையாது. இன்னொன்று ஒரு நூல் எடுத்துகிட்டு யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு இதை 3மே அட் அ டைமில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இதுதான் டபுள் crochet. இப்போ மறுபடியும் பண்ணுறேன். ஒரு நூல் சுற்றிக்கங்க, அடுத்ததில் உள்ள இதில் விட்டு இன்னொரு ஒரு யார்ன் ஓவர் பண்ணி புல் த்ரூ அவுட் 3 இருக்கும். யார்ன் ஓவர் நூல் எடுத்துட்டு இதை 3த்துலேயுமே ரிலீஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி மறுபடியும் பண்ணுறேன். யார்ன் ஓவர் அடுத்ததில் உள்ளதில் மறுபடியும் எடுத்து 3 இருக்கும், இந்த 3ஐயும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும். மறுபடியும் சுற்றி அதுக்கும் அடுத்ததில் உள்ளதில் மறுபடியும் எடுத்து 3ஐயும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும். இது எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஒரு இது சுற்றுறேன், அடுத்த ஹோலில் போகிறேன், ஒரு இது எடுக்கிறேன், வரேன், 3 இருக்குது. ஸோ எடுத்துட்டு என்னோடய நீடில் வந்து கீழே போகுது. இப்படி இருக்கும் போது உங்களுக்கு அதுவும் லோக் ஆகிடும். இந்த 3 இதுலேயும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக டக்குன்னு வந்துடும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். யார்ன் ஓவர் உள்ளே போட்டு 3ஐயும் ரிலீஸ். ஒரு இதை சுற்றிட்டு அடுத்த ஹோலுக்கு போய் வந்து ரிலீஸ், சுற்றிட்டு போய் வந்து 3 ரிலீஸ். yarn over inside the next hole, yarn over, pull through and yarn over, release all 3. Yarn over inside the hook, pull through
and now release all the 3 yarn over, release all the 3. So practice பண்ணி பார்த்துட்டே இருங்க, ஈஸியாக உங்களுக்கு வரும். கடைசி இது போடுறோம், pull through all the 3. நமக்கு double crochet, half double crochet இல்லை half double crochet ரெடி ஆகிட்டுது. எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். இது முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை செயின் ஸ்டிச் போட்டு அதுலேயே நீங்கள் வந்து half double crochet நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அப்படியே நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.